அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக துணை பொதுச் செயலாளராக பொன்முடிக்கு பதிலாக திருச்சி சிவாவை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களையும் செய்திகளையும் வழங்குவதற்காக செய்தியறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் இணைகிறார். பாலவேல், பொன்முடியினுடைய நீக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய அறிவிப்பு எப்படி பார்க்கலாம்? விவரங்கள். காயத்ரி, மிக முக்கியமாக அந்த கேள்விதான் எழுந்திருந்தது. அதைத்தான் நம்முடைய செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வனும் எழுப்பியிருந்தார். யார் அடுத்த துணை பொதுச் செயலாளர், மூத்த நிர்வாகி யார், யாருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட போகிறது அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானதாக இருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பு உடனடியாகவே வந்திருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய நீண்டகால ஒரு பார்லிமெண்டேரியனாக அறியக்கூடிய ஒருவர் திருச்சி சிவா. திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒரு பேச்சாளர்களில் மிக முக்கியமானவராக திருச்சி சிவா இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தற்போது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த ஆண்டில் இந்த மிக முக்கியமாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் நடைபெற்றது. அப்போது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளான ஐ பெரியசாமி, ஆர் ஆசா, கனிமொழி, பொன்முடி உள்ளிட்டோர் துணை பொதுச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவராக அந்தியூர் செல்வராஜும் இருந்தார். இந்நிலையில் தற்போது ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அமைச்சர் பொன்முடியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமானதொரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பை நாம் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் குறித்து பேசக்கூடிய ஒரு நபராக திருச்சி சிவா இருந்திருக்கிறார். அந்த வகையில் கட்சியிலும் அறியப்பட்ட ஒரு முகமான மூத்த தலைவரான திருச்சி சிவாவிற்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான காலச்சூழலில் இந்த நடவடிக்கையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பேச்சு என்பது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திமுக நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி அவர்கள் அது தொடர்பாக நேரடியான விமர்சனத்தை பதிவு செய்திருந்தார். எந்த காரணத்திற்காக பொன்முடி அப்படி பேசியிருந்தாலும் அது ஏற்கத்தக்கது அல்ல என கருத்து தெரிவித்திருந்த நிலையில் உடனடியாக நேரடியாக திமுக தலைவரே இந்த ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டு அவருடைய கட்சி பதவியை பறித்திருந்தார். இந்நிலையில் துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான மிக முக்கியமாக அனுபவம் வாய்ந்த ஒரு பார்லிமெண்டேரியனாக அறியக்கூடியவர் திருச்சி சிவா. பெண்கள் மசோதா உள்ளிட்ட, திருநங்கைகள் மசோதா உள்ளிட்ட பல்வேறு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்த ஒருவராகவும் அவர் அறியப்படுகிறார்.